எல்லாருமே மாற்றம்னு வந்தாச்சு. ஆனா எதுவுமே மாற்றம் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் இருக்கு. இது மக்கள் உணரணும். முதல்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு 10,70,000 கோடி கடன் இருக்கு. ஒரு வருடத்துக்கு 70,000 கோடி வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இனி வரும் காலங்கள்ல இவங்க இவ்வளவு இலவசங்களை எல்லாமே அதிமுக, திமுக, மாற்றம் வந்த விஜய் அவர்கள் தாவேகா எல்லாருமே இலவசங்களை வாரி வழங்குறாங்க. ஒரு வருடத்துக்கு 2 லட்சம் கோடி கடன் வாங்கினாதான் இது எல்லாமே நிறைவேற்ற முடியும் நிலை இருக்கு. அப்ப மேலும் மேலும் மக்கள் தலையில தான் விடிய போகுது. கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு போயிருக்க வேலை தேடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க குடும்பத்தோட இருக்கிற ஒருவர் ஒரு மாசத்துக்கு 25,000 30,000 ரூபாய் தேவை அப்படின்னாக்க, எல்லாத்துலயுமே வரி உயர்த்தியாச்சுன்னாக்க எல்லாமே அது வீட்டு வாடகையில இருந்து, மின் கட்டணத்துல இருந்து, பால் விலையில இருந்து, தண்ணி குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எல்லாமே வரி விலைவாசி அதிகரிச்சிருச்சுனாக்க அப்ப ஒரு மாசத்துக்கு சராசரி 10,000 ரூபாய் அதிக செலவாகும். இன்னைக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவரு அடுத்தது வீட்டு வரி உயர்த்தியாச்சுன்னாக்க வீட்டுக்கு ஓனர் யாரு வாடகைக்கு இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் வாடகை அதிகப்படுத்துவாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். முதல்ல மக்கள் எல்லாத்தையுமே மாற்றத்தை மக்கள் தான் விரும்பணும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. அதிமுக ஒரு அணியாவும் திமுக ஒரு அணியாவும் இருந்தாங்க. அப்ப திமுக போய் அதிமுக, அதிமுக போய் திமுக, இந்த நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி மாற்றத்தை முன்னிறுத்தி பல நலத்திட்டங்களை அதாவது மக்களுக்கு கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், பாதுகாப்பு, இது மட்டும்தான் இலவசம். வேற எதுலையுமே இலவசம் இல்லை. இது மட்டுமே மக்களுக்கு இலவசமா கிடைச்சாச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு பெருவாரியான செலவினங்கள் குறைஞ்சிரும். ஏன்னா இலவசங்கள் கொடுக்கறனால இப்ப அரசாங்கம் ஒண்ணு தனியா ஒரு வருவாய் இல்லை. மக்கள்கிட்ட இருந்து வரி, எல்லா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்ல இருந்து வரிய போடுறாங்க. விலைவாசி அதிகரிக்குது. அதுல இருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி இலவசமாகும்? இது மக்களுக்கு தான் மேலும் மேலும் சுமை அதிகரிக்கும். இது மக்கள் உணரணும். முதல்ல படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்கல இருந்து கிராமத்துல வாழ்றவங்கல இருந்து நகர்ப்புறங்கள்ல வாழ்றவங்க எல்லாம் சிந்திக்காம நம்ம திருப்பி திமுக, அதிமுக நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே மக்களுடைய நலனை காக்கிறது தவறிக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மக்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை உருவாகுது. இப்ப அரசாங்க வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க ஆள் எடுக்கிறது ஏன்னா நாட்டுக்கு கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா துறையும் நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க ஒவ்வொரு துறையும் 30,000 பேர் 40,000 பேர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. ஆனா இவங்க வேலை எடுக்கிறது இல்ல, தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாத்தையும் சிந்திச்சுதான் நீங்க வாக்கு செலுத்தணும். திருப்பி இது எல்லாமே மக்களுடைய தவறு தான், ஆட்சி செய்யறவங்களுடைய தவறு இல்லை. இது மன்னர் ஆட்சி இல்ல, மக்கள் ஆட்சி. மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்துக்கு ஒருத்தர் அனுப்புறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய தவறு மக்கள் தான் கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை மீது 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இது யாரு காரணம்? மக்கள், நாம தான் காரணம். மக்களை மாற்றத்தை விரும்புறது இல்ல. இங்க தேர்தல் வருது, கூடி ஏதோ ஒன்று பேசுறமே ஒழிய ஒரு தெருவுல ஒரு குடும்பமா 4 குடும்பமா சேர்ந்து எப்பா போன 5 வருஷம் திமுக ஆண்டது, எப்படி ஆட்சி இருந்தது, ஏன் இவ்வளவு கடன் வாங்கினாங்க, எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் கடன்ல இருந்துச்சு, இவங்க கடன் குறைஞ்சிருக்கா, கடன் அதிகரிச்சிருக்கா, இங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு அரசாங்கத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு, தனியார்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுது, அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் படிச்சு வெளியில வர்றாங்க, இதுல எவ்வளவு பேர் கடன் வாங்கி படிச்சிருக்காங்க, இதெல்லாம் பேசணும். குடும்பமா பேசணும், தெருவுல உட்காந்து பேசணும். எதை பத்தியுமே நம்ம கவலைப்படுறது இல்லை, எதை பத்தியுமே பேசுறது இல்லை. 500 ரூபாய் கொடுக்குறானா, 1000 ரூபாய் கொடுக்குறானா, அதை வச்சு 2 நாள் நம்ம குடும்பம் ஓட்ட முடியுமா? ஓட்டு கேட்க வர்றேன், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறான், இல்ல 300 ரூபாய் கொடுக்குறான், ஐயா 2000 ரூபாய் கொடுக்குறான். அந்த 2000 ரூபாய் வச்சு ஒரு 4 பேர் இருக்க குடும்பம் எத்தனை நாள் குடும்பம் ஓட்ட முடியும்? சிந்திக்கணுமா வேண்டாமா? இங்க இவங்க கொடுக்குற இலவசம் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னாக்க பெண்களை கவர்ற மாதிரியே இருக்கு. ஏன் தெரியுமா? இங்க எல்லாத்துலயுமே பெண்கள் தான் கஷ்டம். நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே பெண்கள் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அது பெண்கள் உணரணும். முதல்ல பெண்கள் இதை மாற்றத்தை விரும்பாம இங்க பெரும் மாற்றம் நடக்காது. ஒருத்தன் குடிச்சிட்டு வர்றான், குடிச்சிட்டு வந்தா யாரை போட்டு அடிக்கிறான்? ஒண்ணு தாயை போட்டு அடிக்கிறான், இல்லைன்னா தாரத்தை போட்டு அடிக்கிறான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான். 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல. அப்ப பொண்டாட்டி வேலைக்கு போகணும். பொண்டாட்டி வேலைக்கு போனா பொண்டாட்டி சந்தேகப்படுறான், ஏன்னா இவன் குடிச்சு எல்லாம் வீணா போச்சு.
இதெல்லாம் சிந்திக்கணும். இங்க எதை எடுத்துக்கிட்டாலும் பெண்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா இருக்கு. பெண்கள் தான் துன்ப துயரங்களை வந்து இங்க வந்து சுமக்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. இவங்க வந்து அறிமுகப்படுத்துற எல்லா ஸ்கீமும் எல்லா இலவசங்களும் பாத்தீங்கன்னா பெண்களை நோக்கி பெண்களை கவர்ற மாதிரி தான் இருக்கும். பெண்கள் தான் எளிமையா ஏமாந்துருவாங்க. தயவு செய்து 2026ல நமக்கு ஒரு மாற்றம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு மாற்றம் 10 ஆண்டுகள் தனிச்சு நிக்கிறாங்க. ஒரு தேர்தலுக்கு மேல எந்த கட்சியும் வந்து தனிச்சு நிக்கல. மாறி மாறி கூட்டணி போயிடுறாங்க. அப்ப மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திமுகவுக்கு போட்டலாம், அதிமுகவுக்கு போட்டலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. மக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. மக்கள் கவனிங்க. 2026ல திருப்பி திருப்பி ஏமாற்றம் அடையாம மக்கள் வந்து சிந்திச்சு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஏன்னா 2026 தவற விட்டால் நம்ம 100 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுவோம். மக்கள் நல்ல இது வந்து பெரிய ஒரு ஒரு மிகுதியா சொல்ல கிடையாது. யதார்த்தத்தை வந்து நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கருத்தை. ஏன்னா திமுக வந்து 1000 ரூபாய 2 ஆண்டுகள் கழித்து தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க பெண்களுக்கு. கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடனா இருக்கு. இனி வர எந்த ஆட்சி தொடர்ந்து கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. எல்லாம் இரட்டிப்பா அதிகரிச்சிருக்காங்க இலவசத்தை முழுவதும். அப்ப இன்னைக்கு 10 லட்சம் கோடியா இருக்கிறது அடுத்தது 2031 வரும்போது கிட்டத்தட்ட 23ல இருந்து 24 லட்சம் கோடியாக உயரும். இது வந்து ஒண்ணு நம்ம வளங்களை எல்லாம் நம்மள்ட்ட இருந்து போகும். மக்கள்கிட்ட வரிகளை உயர்த்தி மக்களை வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு விலைவாசியெல்லாம். மக்கள் சிந்திங்க. மாற்றம் என்பது மக்கள் மனசுலதான் இருக்கு. சிந்திக்கணும்.